கனியிலே திகழும் சுவையும் தேனிலே உலாவும் தித்திப்பும் இனிமையின் உச்சத்தை தொட்ட போதிலும் எம் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் இனிமையை எங்கும் காணும். தமிழன்னைக்கு என் முதல் வணக்கங்கள், பாரங்களும் வீற்றிருக்கும் தமிழர்களுக்கு என் கலை வணக்கங்கள். தமிழர்களே, இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் யாதெனில் தமிழ் மொழியின் சிறப்பு. இன்றைய காலத்திலே தமிழர்களினதும் தமிழ் பேசும் பலரினதும் தாய்மொழியாக தமிழ்நாடு விளங்குகிறது. இன்றைய காலத்தில் இந்தியா, இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பெரும்பாலும் மொரீசியஸ், பிஜி, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமீரகம் போன்ற நாடுகளில் சிறிய அளவிலும் பேசப்பட்டு வருகின்ற எமது தமிழானது 2500 வருட பழமையான இலக்கிய மரபையும் 20,000 ஆண்டுகள் பழமையான தொன்மையையும் கொண்டுள்ளது. இத்தகைய தமிழ் மொழியானது இப்பொழுது புழக்கத்தில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் ஒன்றாகும். இதற்கு காரணம் என்னவென்றால், பழங்கால இலக்கியங்களை பாதுகாக்கும் மரபினாலும் இன்றைய காலத்தில் திராவிட மொழி குடும்பத்தின் பொதுகுணத்தினால் ஏற்பட்ட ஒளியமைப்புகளினாலும் சொல்லமைப்புகளினாலும் ஏற்பட்ட மாறுபாடினால் பழங்கால இலக்கிய நடையையும் இன்றைய மக்களால் சில வேறுபாடுகளுடனே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் 10-20 வருடங்கள் முன் தோன்றிய மதங்கள், கலாச்சாரங்கள் அழிவடைகின்ற நிலையில் 20,000 ஆண்டுகள் பழமையான எமது மொழியானது இன்றும் விஞ்சிருப்பது என்பது யாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விடயம். அடுத்ததாக தமிழின் இலக்கியம் பக்கம் பெறுவோம். மூவேந்தர்களில் ஒருவனான பாண்டியன் அன்றே தமிழ் சங்கம் அமைத்து இலக்கியங்களை சங்ககாலம், சங்கமறிய காலம், சோழர் காலம், பல்லவர் காலம், ஐரோப்பியர் காலம், தற்பொழுது புதுக்காலம், தற்காலம் என இலக்கியங்களை பிரித்து செய்யுள்களையும் கவிகளையும் பிரித்து தமிழை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு திட்டமிடப்பட்ட வகையிலே கொண்டு செல்கின்றனர் என்றால் அது எமது தமிழர்களுக்கு மிகையாகாது. அடுத்ததாக தமிழின் தொன்மை. இப்பொழுது தமிழன் என்றாலே ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலை தான் கூறுகிறார்கள் தமிழுக்கு சின்னமாக விளங்குகிறது. தமிழுக்கு இலக்கணமாக இன்றைய தஞ்சை பெருவுடையார் கோவில் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஈசா பிரமிடை விட 8 மடங்கே பெரியதான தஞ்சை பெருவுடையார் கோவில் 6 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது கோபுரத்தில் இருந்த அடிவரை 216 அடி, லிங்கத்தில் இருந்து நந்திக்கு 18 அடி மற்றும் லிங்கத்தின் உயரம் 12 அடி என தமிழின் நெடுக்கணக்கை இலக்கணமாக வைத்து கட்டப்பட்டது தஞ்சை பெருவுடையார் கோவில். அடுத்ததாக குமரிக்கண்டம் எனும் மாபெரும் சமஸ்தானம் 49 நாடுகளை கொண்டு இன்று கடலுக்கடியில் மூழ்கி கிடக்கின்றது. இப்பொழுது காணப்படும் புறநானூறு, அகநானூறு, 10 பாட்டு, 8 பாட்டு எனும் சில இலக்கியங்கள் மூலமே தமிழகத்தினை சுவைத்த நமக்கு இந்த 2 லட்சம் மூளை சுவடிகள் கிடைத்தால் இந்த உலகில் என்றுமே நிலையான மொழியாக தமிழ் மொழி இருக்கும். இன்னும் எதுவும் உழைத்து போகவில்லை தமிழர்களே. ஆம், நமக்கு தெரிந்த தமிழை உலகம் முழுவதும் பேசுவோம், தலைநிமிர்ந்து பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.